மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் காவலர்கள் தாக்கும் கொடூர காட்சி கிடைக்கப்பட்டிருக்கின்றன. மடப்புரம் கோவில் காவலாளி அஜித்தை காவலர்கள் கொடூரமாக தாக்கும் காட்சி கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதுவான வழக்கறிஞர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் நேரலையில் கேட்டும் வருங்களை முடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், காவலர்கள் கொடூரமாக காவலாளியை தாக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய காவலர்கள் 2-3 பேர் குச்சியை இரண்டாக உடைத்து கொடூரமாக தாக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் விவரம் என்ன? அஜித்குமார் மரணம் தொடர்பான அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிக்கு 3 முக்கிய கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பாக டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் அஜித்தினுடைய உடற்கூறாய்வு பரிசோதனையுடைய இந்த அறிக்கையை தாக்கல் செய்யவும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை முதல்வருக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய மேஜிஸ்ட்ரேட் தனது அறிக்கையையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை பிற்பகல் 3 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். அதன் பின்னரும் நீதிபதிகள் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரத்தில் அரசினுடைய நடவடிக்கை என்பது போதுமானதாக தெரியவில்லை, சிபிசிஐக்கு மாற்றப்பட்டது என்பது சிபிஐயும் மாநில காவல்துறையினருடைய ஒரு அங்கம்தான் என்ற ஒரு கருத்தை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த வழக்கை மாநில அரசு நீர்த்து போகும் வகையில் செயல்பட்டால் நீதிமன்றம் கடுமையான உத்தரவை பிறப்பிக்க நேரிடும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக மனுதாரர்கள் பிறப்பித்த ஆதாரங்கள், அதாவது அந்த வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் மிகவும் நெருடலாக இருக்கிறது, மிகவும் மனதை சங்கடப்படுத்துவதாக நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த சட்டவிரோத காவல் மரணம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானது என்றும் காவல்துறையினர் என்பவர்கள் பொதுமக்களை பாதுகாக்கவே இருக்கிறார்கள். மேலும் ஆகவே சட்டவிரோத காவல் மரணங்களை நீதிமன்றம் கடுமையாக கண்காணிக்கிறது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய திருபுவனம் நீதித்துறை நீதிபதி அவரது விசாரணை அறிக்கையை 3 மணிக்கு தாக்கல் செய்ய வேண்டும். மேலும் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலினுடைய உதவி ஆணையர் அஜித் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்த சத்தீஸ்வரன் ஆகியோரும் 3 மணிக்கு நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் அந்த உடற்கூறாய்வு அறிக்கையும் 3 மணிக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். மேலும் ஏற்கனவே இந்த அஜித் மீது அந்த மிளகாய் பொடி தூவப்பட்டு அவர் துன்புறுத்தப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் அந்த மிளகாய் பொடி பயன்படுத்தப்பட்டதா என்பது மருத்துவ பரிசோதனை வரட்டும், அதன் பிறகு அதில் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கோவில் உதவி ஆணையரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் காவல்துறையினர் அஜித்குமாரை கொடூரமாக தாக்கும் காட்சி நீதிபதியிடம் முன்பு மனுதாரர்கள் தரப்பில் காண்பிக்கப்பட்டது. மேலும் சம்பந்தப்பட்ட இந்த வீடியோவை எடுத்த நபரும் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும், அதாவது இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு தமிழ்நாடு டிஜிபி பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள்.